ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பெரம்பலூர் மாவட்ட ஏடிஎஸ்பியாக பணிபுரிந்து வந்தவர் பாலமுருகன், வயது 55. இவர் இன்று காலை 7:30 மணி அளவில் பெரம்பலூரில் உள்ள துறையூர் ரோட்டில் போலீஸ் ஜீப்பை வேகமாக ஓட்டி வந்தார். திடீரென கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய ஜீப் பெரம்பலூர் தலைமை அரசு மருத்துவமனை சுற்றுச்சுவர் மீது பயங்கரமாக மோதியது. இதில் சுற்றுச்சுவர் நொறுங்கியது. ஜீப் மருத்துவமனை வளாகத்துக்குள் சென்று நின்றது. மருத்துவமனை வளாகத்தில் நின்றிருந்த நோயாளிகள் அலறியடித்து ஓடினர். இந்த விபத்தில் ஏடிஎஸ்பி பாலமுருகன் படுகாயமடைந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பெரம்பலூர் போலீசார் விரைந்து சென்று ஜீப்பை கைப்பற்றி ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்றனர். போலீஸ் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் வருமாறு: பாலமுருகன் நேற்று இரவு பணி பார்த்தவர். பல இடங்களுக்கு ஜீப்பில் ரோந்து சென்றார். இன்று காலை 7 மணிக்கு செஞ்சேரி புறக்காவல் நிலையத்தில் ஆய்வு செய்தார். பிறகு ஜீப்பில் பெரம்பலூரில் உள்ள டிஎஸ்பி அலுவலகத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போதுதான் அதிவேகத்தில் வந்து மருத்துவமனை சுற்றுச்சுவர் மீது மோதியுள்ளார். விடிய விடிய டியூட்டி பார்த்ததால் தூக்க கலக்கத்தில் ஜீப்பை மோதி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஆனாலும் தீவிர சிகிச்சையில் இருக்கும் பாலமுருகன் சொன்னால்தான் என்ன நடந்தது என்ற உண்மை வெளிவரும் என போலீசார் கூறினர். தமிழக போலீசில் பணிபுரியும் காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரையில் ஓய்வு இல்லாமல் மன உளைச்சலுடன் வேலை பார்க்க வேண்டியுள்ளது. இதனால்தான் இதுபோன்ற விபத்துகள் நடக்கின்றன. சில நேரங்களில் போலீசார் விபரீத முடிவையும் எடுத்து விடுகின்றனர் என பெரம்பலூர் போலீசார் வேதனையுடன் கூறினர். போலீஸ் ஜீப் பெரம்பலூர் அரசு மருத்துவமனை சுற்றுச்சுவரில் மோதியதால் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு நிலவியது.